அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்கே செலூன் vlog. வாங்க நம்ம கிராமத்து சைடில் போய் கொஞ்சம் எல்லாம் சுற்றி பார்க்கலாம். சப்போஸ் எக்ஸல்லேருந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சதுங்க. நைட்டுன்னு சொல்லல, ஏர்லி மார்னிங்கு ஒரு 4:30 ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஒரு 6:30 வரையும் ஃபுல்லாக 2 hours ஃபுல்லாக மழை. அதனால் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கே பயமாக இருக்குது. ரோட்லாம் ஒரே டஞ்சலாக இருக்குது. ஃபுல்லாக செடி இருக்கிறதுனால வந்து யார் எந்த சைடு வருவாங்கன்னு தெரியாது. பாருங்கள், குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க. நான் இங்கேயும் அதுதான் போட்டிருக்காங்க, குச்சிக்கிழங்கு தான். ஏர்லி மார்னிங்கே வரலாம் தாங்க பிளானு. ஆனால் ஏர்லி மார்னிங் அதுதான் ஒரு 6:30 வரைக்கும் மழை பெஞ்சுது. 7 o'clock ஃபுல்லாக கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 4 months முன்னாடிலாம் ரொம்ப மட் ரோடு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ரோடு புது ரோடு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம போகிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை தான். அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். போயிட்டு எப்படி மேலே டாப் வியூ இருக்குதுன்னு பார்க்கலாம். மந்த்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி 2 இந்த மாதிரி வந்து வில்லேஜ் சைடில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. நல்லாயிருக்கும். லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து மாந்தோப்பு தான். ஃபுல்லாக பெரிய பெரிய மாங்காவாக இருக்குது. போகும்போது ஒரு மாங்காய் பறிச்சுட்டு போயிடலாங்க. இங்கே இருக்குது மாங்காய். போகும்போது ஆட்டையை போட்டு போயிடலாம். இந்த பக்கம் தெரியலையா?
பார்த்திங்கன்னா வந்து மலைக்கு கீழே வந்து கோயில் இருக்குது. இது வந்து வெளியே வந்து ஒரு மண்டபம் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா முருகன் கோயில் தான். பாருங்கள் முன்னாடி வந்து பிள்ளையாருக்கு, இது வந்து கொடிக்கம்பம். மயில் கத்திட்டு இருக்குது. ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக காடாக இருக்குதுங்க. நிறையா மங்கீஸ் இருக்கும் போல் இருக்குது. நீட்டாக கட்டியிருக்காங்க. வாஷ்ரூம்ஸு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நிறையா இருக்குது. வாங்க மலை ஏறலாம். ஆனால் முருகன் கோயில்னு சொன்னேன். இது வந்து முருகன் கோயில் இல்லை, கருமலை ஆண்டவர்னு அநேகமாக ஒருத்தருக்கு பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தரோட குலதெய்வம் போல் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் முருகன் சிலை இருக்குது, பெருமாள் சிலை இருக்குது. நீங்கள் கூட பாருங்கள், கூபூத்தெல்லாம் இருக்குது. சரி வாங்க நம்ம மலை ஏறலாம். வெயில் அடிக்குது. அதுவும் மழை பெஞ்சு, அதாவது நைட்டு மழை பெஞ்சு அடுத்த நாள் காலையில் ஒரு வெயில் அடிக்கும். ஒரு மாதிரி கூலிங்காகவும் இருக்கும், ஸ்வெட்டிங் அதிகமாக வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு மண்டபம். பார்க்கலாம் எத்தனை ஸ்டெப்ஸ் வருதுன்னு. போயிட்டு இருந்தால் தான் தெரியும். கோயிலிருந்து பரவாயில்லைங்க, நல்லா நீட்டாக ரோடு போட்டிருக்காங்க. ஒரு பெயிண்ட்டு அடிச்சிருக்காங்க நிறைய இடத்துல. அநேகமாக வந்து இந்த பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து மேலே மலையேற எங்களுக்கு வந்து இந்த ஹீட்டு வந்து தெரியக்கூடாதுக்கோசரம் அடிப்பாங்க. பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியாமல் இருக்குதுன்னு. இது நான் பார்த்திங்கன்னா 9:30 தான் ஆகுது மேலே ஏறுறது வந்து. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக நேச்சுரலாக ஏர் இருக்குது. அப்புறம் எக்ஸசைஸ் ரெகுலராக வந்து ஜாகிங் போகிறவங்களுக்கு, ஒரு ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் ரெகுலராக போகிறதில்ல, ஆனால் ஏர்லி மார்னிங் ட்ரக்கிங் வரவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த ஏரியா. அதனால்தான் ஒரு 30 படிக்கிற லைட்டாக மூச்சு வாங்குது. நான் எதுவும் வாட்டர் கேன் எதுவும் கொண்டு வரலைங்க, சும்மா கேஷுவலாக தான் வந்தேன். இது பிளான்லேயே இல்லை. தெரியும் உங்களுக்கு. ஐயோ இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக ஏறணுமா?